தன்னோட பொண்டாட்டி வந்து சாமி கும்பிடலாம், பூஜை பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா ஊர்ல இருக்க எவனோட பொண்டாட்டி கோயிலுக்கு போயிடக்கூடாது, எவனும் இந்து மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது இது எப்படி ஜனநாயகம்? அப்படி இது எப்படி சமூக நீதி ஆக முடியும்? அதாவது முஸ்லிம்கள், அதாவது நீ வந்து உண்மையிலேயே உன்னோட கொள்கை கடவுள் மறுப்பு கொள்கை தான் திமுக அப்படின்னு நீங்க இருந்தீங்க அப்படின்னா, நீ ரம்ஜானுக்கு ஏன் வாழ்த்து சொல்ற? கிறிஸ்துமஸ்க்கு ஏன் வாழ்த்து சொல்ற? தீபாவளிக்கு நீ வாழ்த்து சொல்லல, சரி உன்னோட கொள்கை வந்து கடவுள் மறுப்பு கொள்கை. அப்ப நீ தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லாதவன் ரம்ஜானுக்கு சொல்லாத, கிறிஸ்துமஸுக்கு சொல்லாத, யாரும் கேட்க போறது இல்ல. நீ ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்லிட்டு கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்லிட்டு நீ வந்து தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன் அப்படின்னா நீ யாரை ஏமாத்த பாக்குற? நீ 80% மக்கள் இந்து மக்கள் இருக்காங்க உலகத்துல. இதுல மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, உலகத்துல இருக்க நாடுகள்ல நீங்க பண்ணீங்கன்னா பெரும்பான்மையான மக்கள் வந்து சிறுபான்மையான மக்களை நோக்கி அச்சுறுத்துறாங்கிறது தான் உலகத்துல வரலாறு. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் அப்படியே தலைகீழா நடக்குது. இங்க பெரும்பான்மையான மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. அந்த பாதுகாப்பு இல்லாத விஷயத்தை கொண்டு போறது யாருன்னா சிறுபான்மை மக்கள் கிடையாது. இங்க ஆளுகின்ற திமுக அரசாங்கம் பெரும்பான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாம அவங்களை அச்சுறுத்துற மாதிரி கொண்டு போய் அந்த சிறுபான்மை மக்களோட 20% வாக்குகளை வாங்கி 60 வருஷமா இங்க வந்து பெரும்பான்மை மக்களை வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த ஏமாற்றத்தை நாங்க வந்து தட்டி கேட்க போறோம். இங்க மக்களுக்கு முதல்ல, இந்து மக்களுக்கு முதல்ல விழிப்புணர்வு வேணும். முருகனோட முதல் படை வீடான திருப்பரங்குன்றத சிக்கந்தர் மலைன்னு ஒருத்தன் சொல்றான். அதை இந்த அரசாங்கம் ஆதரிச்சு நிக்குது அப்படின்னா இந்து மக்களுக்கு உணர்வு வேணாமா? ஒரு 20% மக்கள் வந்து தன்னோட ஓட்டாங்க நிரூபிக்கிறனால ஒரு அரசாங்கம் பயப்படுது அப்படின்னா 80% மக்கள் வாழ்ற இந்த தமிழ்நாட்டுல இந்த மக்கள் வந்து புரட்சி புரண்டாங்க அப்படின்னா இந்த அரசாங்கம் தாக்கு பிடிக்குமா? மக்கள் தான் இதை வந்து சொல்லணும். திருப்பரங்குன்ற மலை யாரோடது அப்படிங்கிறத இந்து மக்கள் தயவு செய்து இப்போவாது வெளியில வந்து பேசணும்.